சூப்பர் மூவி. காமெடி டைமிங் எல்லாமே நல்லா இருக்குது. மணிகண்டர் ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாருமே த டைரக்ஷன், ஸ்கிரிப்ட், தி காமெடி இஸ் த ஹைலைட். ஃபேமிலி ஃபிலிம். கண்டிப்பாக ஃபேமிலி ஃபுல்லாக வந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் குழந்தை டு தாத்தா எல்லாருமே சிரிச்சுட்டு வெளில போவாங்க. ஹாப்பி டே. எல்லாருக்குமே பிடிக்கும். இட் இஸ் ஃபேமிலி மூவி. யங்ஸ்டர்ஸ் வில் ஹேவ் ஃபன். ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக வந்து பார்த்தாலும் என்ஜாய் பண்ணுவாங்க கண்டிப்பாக. லேக் நத்திங் திஸ் ஃப்ரம் த ஸ்டார்டிங் டு தி எண்ட் சீட்லேயே இருப்பீங்க. அவங்க ஸ்க்ரீனை கண்டு வந்து ஸ்க்ரீனில் தான் இருக்கும். நத்திங் எல்ஸ். சிரிச்சிட்டே இருப்பீங்க. வெரி ரிலேட்டபிள். உங்களுக்கு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது மாதிரி ஆல்மோஸ்ட் எழுதியிருக்காங்க. அங்கே நீங்கள் உட்காந்திங்கன்னா இஃப் யூர் நாட் இவன் மிடில் கிளாஸ் யூ வில் திங்க் அ மிடில் கிளாஸ் த்ரூ தட் மூவி. நல்லா இருக்குது. சிரிச்சிட்டே இருந்தோம். எல்லோரும் சிரிச்சிட்டு இருந்தாங்க. வெரி லவ்லி மூவி. நல்லா இருந்துச்சுண்ணா. சூப்பராக இருந்துச்சுண்ணா. பிரமாதமாக இருந்துச்சு. அருமையாக காமிச்சிருக்காங்க. நான் இதுக்கு மேலே காமிக்க முடியாது. நல்லா இருந்துச்சு. கனெக்ட் ஆச்சுண்ணா. கரெக்டாக இருந்துச்சு. எல்லாமே தான். நம்மளோட வீடு, நம்ம வாழ்கிற வாழ்க்கை, பிஸ்னஸ்ஸு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுண்ணா. படம் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அது கிரவுண்டடாக சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக ரிலேட்டபுளாக இருந்த மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் கனெக்டான மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம். சூப்பராக காமிச்சிருக்காங்க. லைக் எல்லாருக்குமே அது ரிலேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறது அது மாதிரி நிறையா இருக்குது. இந்த மாதிரி படம் நிறையா தெரியணும். எல்லோரும் போய் பார்க்கணும். கண்டிப்பாக நல்லாயிருக்கு. இல்லை நிறைய விஷயத்த ஃபஸ்ட் ஹாஃப்லேயே பார்த்த மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் இன்னும் நல்லாவே போச்சு. ஸோ நல்லா தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. பார்க்கலாம். அதான் சொல்கிறேன். இப்போ நான் சொன்ன வச்சு புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக பார்க்கணும். பார்த்தேன். குடும்பஸ்தன் படம் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது நேச்சுரலாக நம்ம ஃபேமிலிக்குள்ளே இருந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. படம் போர் அடிக்கலை. நல்லா கொண்டு போயிருக்காங்க படத்தை. பார்த்தா எனக்கு ஃபஸ்ட்டு மூவி மாதிரி எனக்கு தெரியலை. ரொம்ப நேச்சுரலாக கொண்டு போயிருக்காங்க. எங்கேயும் போர் அடிக்கலை. எனக்கு படம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. இல்லை எனக்கு தெரிஞ்சது இல்லை. அப்படியே நேச்சுரலாக ஒரு ஃபேமிலியே பக்கத்தில் இருந்து நம்ம வாட்ச் பண்ணோன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருக்குது. நான் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் அந்த ஒரு திடீர்னு ஒரு குழந்தை வந்துருச்சுன்னா அவங்க அதுக்கு எவ்வளோ எந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகணுங்கிறதெல்லாம் வந்து ஒரு விஷயம் இருக்குது. அது எல்லாமே காட்டியிருந்தாங்க. மிடில் கிளாஸு ஃபேமிலியில் இருக்கிற அந்த பசங்களோட கஷ்டத்தை எடுத்து சொல்லியிருக்காங்க. அந்த பசங்க வந்து எல்லாரோட நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட ஆசையை நிறைவேற்றணுன்னுட்டு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. கஷ்டத்தையும் இது பண்ணாமல் அவங்களோட ஆசையை நிறைவேற்றத்துக்கு இது பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. அதாவது வயசு பசங்களோட கஷ்டத்தை எடுத்து சொல்லியிருக்காரு. நடிப்பு நல்லா நேச்சுரலாக இருக்குது. அந்த கேரக்டராகவே மாறிட்டார். நல்லா இருக்குப்பா. ஜெயிச்சிடுவார். இந்த ஸ்டோரி வந்து நல்லா இருக்கிறதுனால இது பண்ணு. இது ஏன்னா வந்து நிறைய லேடிஸ்க்கு நல்லா பிடிக்கும் இந்த படம். லேடிஸ் கூட்டம் சேர்ந்தாலுமே உங்களுக்கு ஜெயிச்ச மாதிரி தான். யங்ஸ்டருக்கு செட்டாக வேணும். அவங்க கஷ்டத்தை தான் எடுத்து சொல்லியிருக்கீங்க. அந்த வயசு பசங்க கஷ்டப்பட்டு குடும்பம் இது பண்ணுறதை ரன் பண்ணுறதை எடுத்திருக்கீங்க. அவங்களுக்கு செட் ஆகும். அவங்க கதையை தான் யங்ஸ்டரோட கஷ்டத்தை தான் எடுத்து சொல்லியிருக்கீங்களே. நல்லா இருக்குப்பா. நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு. போக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகிறாரு. இன்னும் நிறைய படம் பண்ணணும். எல்லோரும் வந்து வாட்ச் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது மூவி. யூ மே ஹேவ் ஃபன். இல்லை சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ரியாலிட்டியாக காமிச்சிருக்காங்க. என்ன இருக்கோ அதை ஷோ பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே வந்து ரொம்ப லேகிங்லாம் இல்லை. ஃபுல்லாக ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்ததுங்க படம். ரொம்ப இப்போ இருக்கிற சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படங்க. ஏன்னா குடியை பற்றி அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. அதை எப்படி அடிக்ட் ஆகியிருக்காரு, அவர் எப்படி வெளியில் வரணும்னு தவிக்கிறாரு, அவரால் எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க, அவங்க ஒய்ஃபாக இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், எந்த நிலமையில் அவரை பார்த்தா அந்த குழந்தைங்கள அந்த நிலமையில் ஒரு விஷயத்துக்காக ஏங்குற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அவர் கஷ்டப்படுறதா இருக்கட்டும், அவரால் விடுறதுக்கு முடியல, ட்ரை பண்ணுறாரு. அப்புறம் குடியை விட்ட பிறகு எப்படி
எப்படி அவரோட வாழ்க்கை இருக்குது, அவரால் வைஃப் எப்படி இருக்காங்க. ஒரு போல்ட்னஸ் இல்லைன்னா வைஃப் எல்லாம் உயிர் வாழவே முடியாது. குடிநோயாளியோட வைஃப் போல்டாக தான் இருக்கணும். ஏன்னா அவங்க தைரியமாக இருந்தால் தான் அவங்க குழந்தைங்கள அவங்க பார்த்துக்க முடியும். ஒரு இறக்குற டைம் போயிட்டே நம்ம குழந்தைங்களுக்காக நான் வாழணும்னு நினச்சி வெளியில் வந்திருக்காங்க அவங்க. அந்த மாதிரி இல்லைன்னா வேறு ஒன்றுமே வழி இல்லை. போல்ட்னஸாக இருக்கணும். அது அவ்வளோ அழகாக அந்த ஹீரோயின் அவங்க உணர்ச்சிகளை வெளிப்படையாக காட்டியிருக்காங்க. நல்லா இருந்தது. பெண்கள் கொண்டாடும் பாட்டில் அதாவா மாறிட்டு இருக்கு. கண்டிப்பாக கொண்டாடுவாங்க. பாருங்கள், கண்டிப்பாக பெண்கள் கொண்டாடுவாங்க இந்த படத்தை பார்க்கறதுனால நிறைய பேர் திருந்ததுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. அதாவது கணவன் மனைவியோட உள்ளே வரும்போது அப்படி குடிச்சிட்டு இருக்கக்கூடிய கணவன் வந்து திருந்ததுக்கு நிறைய வாய்ப்புகள். கண்டிப்பாக யோசிக்க வைக்கும் அந்த படம். யோசிக்க வைக்கும் அவரை நம்ம இந்த குடியை விட்டால் நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குமோ, அழகாக மாறுமோன்ற ஒரு யோசனை கொடுக்குற ஒரு படம். இந்த படம் நல்லா இருக்குது. கண்டிப்பாக குடும்பத்தோடு எல்லாரும் வந்து பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப முக்கியமான படம். எல்லாருக்கும் ரொம்ப குடும்பஸ்தன் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துண்ணா, நிஜமாக நல்லா இருந்தது. எதுவும் எதிர்பார்க்காம வந்து ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணலாம். நான் ட்ரைலர்லாம் எதுவும் நாங்கள் எதாவது பெருசாக பார்க்கல. சரி சும்மா வருவேன்னு வந்தோம். சூப்பராக இருந்தது. நல்ல காமெடி, ஃபுல் காமெடி, எமோஷன் இருக்குது. சூப்பராக போகுது. அது வேறு, இது வேறு. அது இது வேறு ஒரு கதை. இந்த ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குது. சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிருக்குண்ணா. எனக்கு டேரக்டர் பேர்லாம் தெரியாது. நான் ட்ரைலர் எதுவுமே பார்க்க கிடையாது. அப்படியே வந்து பார்த்தேன். சூப்பராக இருக்குது. வந்து என்ஜாய் பண்ணி சூப்பராக பார்க்கலாம். கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேண்ணா. ஏன்னா அப்படி தானே நம்ம எல்லோரும் அப்படி தானே ட்ராவல் பண்ணிட்டு வரோம். ஸோ அதனால் நம்ம கூட சேர்ந்து இருக்க மாதிரி தான் ஒரு மூவி. நம்ம ட்ராவல் பண்ண முடியும். நல்லா இருக்குண்ணா. உண்மையிலே அவன் ஒரு ஸ்ட்ரகிள் எப்படி பண்ணி வராங்க அப்படின்றத பர்ஃபெக்டாக காமிச்சு சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. நல்லா இருந்துச்சு.